ஜஸ்ட் இதை அப்படியே வச்சு வைப் பண்ணா போதும். ஃபுல்லா எல்லா தண்ணியும் உள்ள இழுத்துரும். கீழே டிராப்பே ஆகாது. லிக்விட் வந்து உள்ள ஊத்திட்டு நம்ம வேணுங்கிறப்ப மட்டும் மேல பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த கேப்ஸ் உள்ள கிளீன் பண்றதுக்கு சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய பவுல் வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் என்ன தூக்கிட்டீங்க கேட்டில் நம்ம வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி கூட நம்ம இதுல வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணோம்னா இது உள்ள ஓப்பன் ஆயிரும். ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்த டைப்ல இருக்கும். ஃபேஸ் சேவர் மாதிரி சின்னதாகவும் இருக்கும். நம்ம இந்த லாக் ஓப்பன் பண்ணோம்னா இது வந்து மேல வந்துடும். ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பிரதர், நம்ம ஷாப்ல என்ன பண்றோம், அது இல்லாம நம்மளோட லொகேஷன் எங்க இருக்கு? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நான் ஷாப் லொகேஷன் வந்து நான் வந்து இடையில சொல்றேன். நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கிறது ட்ரெண்டிங்கா இருக்கிற கிச்சன் கேஜெட்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மசாஜர் ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. சோ இதெல்லாம் நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு ஒண்ணு நம்ம டீடைலா பார்ப்போம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்பான்ஸ் இப்ப எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற மேஜிக் ஸ்பான்ஸ் இருக்குது. சோ இது நம்ம டீ காஃபி ஆயில் எல்லாம் கூட எல்லாமே ஃபுல்லா உள்ள அப்சர்வ் பண்ணிரும் எல்லாமே. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது 2 பீஸ் நம்ம 150 கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம எடுத்துட்டு போய் புளியற வரையும் இது உள்ளதான் இருக்கும். இப்போ நான் தண்ணி ஊத்தி இதுல எப்படி எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டு நம்ம ஜஸ்ட் இதை அப்படியே வச்சு வைப் பண்ணா போதும். ஃபுல்லா எல்லா தண்ணியும் உள்ள இழுத்துரும். ஸோ இழுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கீழே டிராப்பே ஆகாது. ஒரு டிராப் கூட வராது நம்ம புளியற வரைக்கும். இப்போ நம்ம புளிஞ்சாதான் அப்சர்வ் பண்ற தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லா வெளியே வரும். ஓகே பிரதர். ஸோ இது நம்ம எங்க ஹால்ல ஏதாவது தண்ணி கொட்டிடுச்சு இது பண்ணிடுச்சுன்னா கூட நம்ம எடுத்துட்டு போற வரையும் கீழே டிராப்ஸே வராது இதுல. ஓகே பிரதர். நம்ம ஒரு தடவை ஜஸ்ட் வைப் பண்ணா போதும். இதுல ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஆயில் எல்லாம் கூட ஃபுல்லா உள்ள அப்சர்வ் பண்ணி இதே மாதிரி டிராப்ஸ் இதுல இது பண்ணிரும். நம்ம அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து சிங்க் ட்ரெயின் பவுடர். நம்ம சிங்க்ல ஏதாவது அடப்பு இருந்துச்சு இல்ல அந்த ஹோஸ் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம உள்ள போட்டுட்டு நைட்ல போட்டுட்டு மார்னிங் தண்ணி ஃபிளஷ் பண்ணி விட்டோம்னா ஃபுல்லா அந்த அழுக்கு இல்ல அடப்பு இருந்துச்சுன்னா எல்லாமே இந்த பவுடர் போட்டு அந்த அழுக்கு எல்லாம் ஆமா எல்லாமே ஃபுல்லா போயிடும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 70 rupees வரும். இது வந்து கொஞ்சம் பெருசு. அதை விட இதோட பிரைஸ் வந்து 150 வரும். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்றதுக்கு உள்ள ப்ராடக்ட்ஸ். நம்ம லிக்விட் வந்து உள்ள ஊத்திட்டு நம்ம வேணுங்கிறப்ப மட்டும் மேல பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தனியா பாட்டில்ல வச்சு தனியா ஊத்தாம இதுல ஃபில் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப மேல பிரஸ் பண்ணி எடுத்து நம்ம இதுலயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 130 தான். ஆமா. சோ இதே மாதிரியே இன்னொரு டிசைன் இருக்குது. சோ இதுல வந்து நம்ம அந்த லிக்விட் வந்து இதை உள்ள ஃபில் பண்ணிட்டு நம்ம டைரக்டா இந்த ஸ்பான்ச் வச்சு மேல பிரஸ் பண்ணோம்னா இந்த ஸ்பான்ச்ல அந்த லிக்விட் வந்துரும். நம்ம வெசல்ஸ் கிளீன் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ இந்த ஸ்பான்ச்ல எப்படி வரும்? சோ இந்த நம்ம இங்க மேல பிரஸ் பண்றப்போ இந்த இடத்து வழியா லிக்விட் மேல வரும். ஒரு டிராப் மாதிரி தான், ஒரு டிராப் அளவுக்கு தான் வரும். ஸோ நம்ம லிக்விடும் இந்த 2 டிசைன்லயும் பாத்தீங்கன்னா லிக்விட் அதிகமா வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பாட்டில் கிளீனிங் பிரஷ். இது வந்து நம்ம அந்த பாட்டில் கப் கிளீனிங், மவுத் கிளீனிங், அந்த மூடி ஓரத்துல சோ இப்ப பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த கேப்ஸ் உள்ள கிளீன் பண்றதுக்கு, சோ இந்த மாதிரி கேப்ஸ் கிளீன் பண்றதுக்கு, சோ அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு இது 3-in-1 பிரஷ் மாதிரி வரும். சோ 2 டைப் பிரஷ், ஒரு கப் கிளீனிங் பிரஷ் வரும். ஓகே. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 70 rupees தான் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ். அதே மாதிரி நம்ம கிட்ட பாட்டில் உள்ள கிளீன் பண்றதுக்கும் இந்த சிலிகான் பாட்டில் பிரஷ் இருக்குது. இது நம்ம ஆயில் பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணோம்னா இந்த இதை மட்டும் நம்ம தனியா கழட்டி ஹாட் வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 rupees தான். இது 30 தான். ஓகே. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அதே சேம் பாட்டில் கிளீனர் தான். கீழே வந்து ஸ்பாஞ்ச் டைப்ல பிரஷ் இருக்கும். நம்ம இந்த 70 rupees பாட்டில் கப் கிளீனிங் பிரஷ் பார்த்தோம். ஆமா. சோ அது வந்து இதுலயே அட்டாச்சா இருக்கும். சோ கீழ இருக்கும். ஓகே. சோ இதுல இது இருக்கும். இதை பிரஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த சின்ன லிட் கிளீனிங் பிரஷும் இதுல இருக்கும். 3-in-1 பாட்டில் கிளீனர் அது. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸை விட நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் நீங்க ஷாப்ஸ் வச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கி ட்ரை பண்ணலாம். நம்ம மினிமம் 5 pieces எடுத்தாலே நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கார்லிக் பிரஸ். இது நம்ம பூண்டை நசுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் பூண்டை வந்து வச்சுட்டு இதை நம்ம பிரஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன பீசஸா வந்து வந்துடும். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 rupees. இது 100 தான். ஃபுட் கிளிப்ஸ் நம்மளுக்கு வந்து 3 சைசஸ் இருக்குது இதுல. இது வந்து ஃபுட் பேக்கெட்ஸ், நம்ம சிப்ஸ் பேக்கெட்லாம் ஓபன் பண்றோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகே. இதை வச்சு க்ளோஸ் பண்றோம்னா காத்து போகாம க்ளோஸ் ஆயிரும். இது பாத்தீங்கன்னா 3 சைசஸ்ல இருக்குது. நம்ம வந்து இதை ஓபன் பண்ணிட்டு பேக்கெட் இங்க வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஏர் டைட் மாதிரி க்ளோஸ் ஆயிரும். அது இது பாத்தீங்கன்னா 18 பீஸ் இருக்கும். 3 சைஸ்ல இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 65 rupees. இது நம்ம கிட்ட இன்னொரு மாடல்லையும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாடல்ல இருக்கும். இது வந்து பின்னாடி மேக்னெட்டோட இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இப்படியே நம்ம வந்து ஒட்டி வச்சுட்டு ஒரு பீஸா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 rupees வரும். சோ அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது நம்ம கிட்ட லெமன் ஸ்குவீசர் இருக்கு. டைனிங் டேபிள்ல வச்சுட்டு நம்ம ஒரு half லெமனை கட் பண்ணி இது உள்ள வச்சுட்டு பிரஸ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம டிஷஸ்ல வந்து இதை வந்து போர் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள்ல வச்சுட்டு நம்ம கெஸ்ட் வரப்போ வச்சாலும் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 70 rupees தான். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஐஸ் கியூப் ட்ரே.
சோ ஐஸ் கியூப்னு சொல்ல முடியாது, இது வந்து பால் ஷேப்ல வரும். இது வந்து பால் ஷேப்ல ஐஸ் கியூப்ஸ் வரும். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுல வந்து தண்ணியை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டா போதும். நம்மளுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து பால் ஷேப்ல வந்துடும். ஃபுல் பால் ரவுண்ட் ஷேப்ல நமக்கு வந்துரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 70 rupees தான். அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது வந்து சிலிகான் லிட். சோ இதுல வந்து 6 சைசஸ் வரும். நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்க போறது வந்து சிலிகான் லிட். இதுல வந்து 6 சைசஸ் வரும். சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய பவுல் வரையும் நம்ம எந்த சைஸா இருந்தாலும் நம்ம வந்து இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் வந்து உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். இது வந்து கிளாஸ் பவுல் தான் இது. இதுல நான் தண்ணி ஊத்திட்டு இதை நான் வந்து க்ளோஸ் பண்றேன். நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய பவுல் வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் என்ன தூக்கிட்டீங்க? இது வந்து கீழே விழாது, ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி க்ளோஸ் ஆயிரும். சாஞ்சாலும் தண்ணி எதுவுமே கீழே கொட்டாது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜஸ்ட் 160 rupees தான். இந்த 160 செட். ஆமா. என்ன வாட்டர்மெலன் எல்லாம் போட்டுருக்காங்க. இதுல நம்ம வாட்டர்மெலன் மட்டும் இல்ல, நம்ம சின்ன ஆப்பிள் கூட வந்து இது பண்ணோம்னா நம்ம இந்த சின்ன இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம மண்பானைக்கு, சில்வர் பாத்திரம் எதுக்கா இருந்தாலும் நம்ம இந்த லிட்ஸை வந்து அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு. இப்ப அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கிச்சன் கிளீனர். கிச்சன் கிளீனர்ல நம்ம கிட்ட 2 டைப்ஸ் இருக்குது. ஃபோம் மாதிரி வரும். ஃபோம் மாதிரி வரும். நம்ம சிம்னிக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அடுப்பு துடைக்கிறதுக்கு, அடுப்பு பக்கத்துல இருக்கிற டைல்ஸ் எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபோம் மாதிரி வரும். நம்ம ஸ்பாஞ்சோ டவலையோ வச்சு ஜஸ்ட் வைப் பண்ணா போதும். அந்த எண்ணெய் பிசுக்குலாம் எல்லாமே சுத்தமா போயிடும். எல்லாமே எடுத்துரும். எல்லாமே ஃபுல்லா போயிடும். வீடியோல பார்த்தது உண்மைதானா? வருமா? எண்ணெய் பிசுக்குலாம் ஃபுல்லா சுத்தமா இருக்கும். எந்த இதுவும் இருக்காது. ஃபுல்லா நல்லா புதுசு மாதிரி இதாயிரும். சிம்னிக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா சைனா மேக். இதோட பிரைஸ் வந்து 220 வரும். இதே வந்து நம்ம இந்தியா மேக்கும் இருக்குது நம்ம கிட்ட. இது வந்து இந்தியா மேக். இது பாத்தீங்கன்னா மேல இந்த ஸ்ப்ரேயரோட வந்துரும். இது வந்து லிக்விட் டைப்ல. இதுவும் நல்லா அந்த எண்ணெய் பிசுக்குலாம் ஃபுல்லா எல்லாமே சுத்தமா எடுத்துரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 130 வரும். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோல்டிங் கெட்டில் இருக்கு. நம்ம டிராவலுக்கு எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி, நீங்க அடிக்கடி ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி டிராவல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்டபிளா இருக்கும் கெட்டில். நம்ம வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ்க்கு ஏற்ற மாதிரி. நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம வந்து அதிகமா ட்ரிப் போற இடத்துல எல்லாம் இதை வந்து நம்ம பேக்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து 1/2 liter கிட்ட வரும். இதுலயே வந்து நம்ம பாத்தீங்கன்னா காஃபி இல்ல மேகி பண்றதுனா கூட இதுலயே பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 500 rupees வரும். இது கேபிளோட வந்துரும். ட்ரிப் போறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா, ட்ரிப் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வைக்கிறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம ஜஸ்ட் பிரஸ் பண்ணாலே அது ஃபோல்ட் ஆயிரும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாட்டில் ஓபனர் இருக்கு. நம்ம ஜாம் பாட்டில் அந்த மாதிரி பாட்டிலுக்குலாம் ஃபுல்லா இது பெரிய சைஸ். இந்த சைஸ்ல இருந்து சின்ன சாஸ் பாட்டில் கேப் வரையும் இதெல்லாம் அப்படியே ஓபன் பண்ணலாம். ஆமா, இதை ஓபன் பண்ணி காட்ட முடியுமா? இந்த சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி கூட நம்ம இதுல வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணோம்னா இது உள்ள ஓபன் ஆயிரும். சூப்பர். இந்த மாதிரி ஓபன் ஆகும். இது இந்த மாதிரி பெருசுல இருந்து சின்னது வரையும் இந்த பாட்டில் ஓபனர் வச்சு பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 rupees வரும் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ் பார்க்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 1 liter ஆயில் பாட்டில், 1/2 liter ஆயில் பாட்டில் பிளாஸ்டிக்ல இருக்கு, 1/2 liter கிளாஸ்ல இருக்கு. இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்த டைப்ல இருக்கும். லாக் வந்து ரப்பர் டைப் வரும். இது வந்து கிளாஸ்ல இருக்கிற ஆயில் பாட்டில். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 வரும். சோ இதுலயே வந்து நம்ம கிட்ட 1 liter ஆயில் பாட்டில் பிளாஸ்டிக்ல இருக்கு. பிளாஸ்டிக்ல பாத்தீங்கன்னா 1 liter ஆயில் பாட்டில் ஜஸ்ட் 100 rupees தான் வரும். சோ இதுக்கு வந்து நம்ம டர்ன் பண்ற மாதிரி லிட் இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 100 rupees. அதுலயே வந்து பிளாஸ்டிக்ல வந்து 1/2 liter ஆயில் பாட்டிலும் இருக்கு நம்ம கிட்ட. சோ இதுவும் சேம் அப்படியே பாத்தீங்கன்னா 1 liter ஆயில் பாட்டில் மாதிரியே தான் இருக்கும், சின்னதா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 rupees. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலும் இருக்கு நம்ம கிட்ட. சோ நம்ம தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஆயில் வந்து நம்ம ஊத்தாம நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா போதும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆயிலும் நம்மளுக்கு அதிகமா வேஸ்டேஜ் ஆகாது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது 130 rupees. 130. ஆமா. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1/2 liter கிளாஸ்ல ஆயில் பாட்டில் சொன்னோம். சோ இந்த ஆயில் பாட்டிலுக்கு இந்த லிட் மட்டும் நம்ம கிட்ட தனியாவும் கிடைக்கும். இந்த 2 பீஸ் வந்து 80 rupeesக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட 4-5 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாப்பர் இருக்கு. இது எப்பயும் இருக்கிற மாதிரி ரோப் சாப்பர். இது சோ ரோப் சாப்பர் அண்ட் எக் பீட்டரோட இருக்கும். சோ இது வந்து ரோப் சாப்பர். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 180 rupees வரும். அது சோ அதே மாதிரி நம்ம கிட்ட புஷ் சாப்பர்னு இருக்குது. புஷ் சாப்பர் பாத்தீங்கன்னா 2 சைஸ்ல வரும். இது வந்து சின்ன சைஸ். இதுல வந்து நம்ம எல்லாமே வந்து இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வெஜிடபிள்மே போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ஐட்டமுமே போட்டுக்கலாம். இது ஸ்பேஸ் சேவர் மாதிரி சின்னதாவும் இருக்கும். நம்ம இந்த லாக் ஓபன் பண்ணோம்னா இது வந்து மேல வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம கீழே வச்சுட்டு உள்ள போட்டுட்டு புஷ் பண்ணா போதும். சேம் லைக் ரோப் சாப்பர் மாதிரி இது வந்து புஷ் சாப்பர். இதுலயும் பாத்தீங்கன்னா 2 சைசஸ் இருக்குது. சோ அது வந்து நம்ம பார்த்தோம்னா சின்ன சைஸ். அதோட பிரைஸ் வந்து 250 rupees வரும். சோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸ். சோ இதுலயும் வந்து நம்ம எல்லாமே போட்டு நம்ம சாப் பண்ணிக்கலாம்.
இதுல வந்து லாக் டைப் வரும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே ஸ்பேஸ் சேவர் தான். நம்ம லாக் ஓபன் பண்ணோம்னா இது ரிலீஸ். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போடணுமா அப்படியே முழுசாவே போடலாம்? நம்ம ரெண்டா கட் பண்ணி போடணும். வெங்காயம் நம்ம போடுறோம்னா வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி நம்ம போடணும். போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம புஷ் பண்ணோம்னா ஃபுல்லா எல்லாமே சின்ன சின்ன பீசஸா ஃபுல்லா சாப் ஆயிரும். எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம இதுல போட்டுக்கலாம். கேரட், பீட்ரூட்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல போட்டு சாப் பண்ணிக்கலாம். அந்த ஹார்டா இருக்கிற ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட போட்டு சாப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம இந்த மிக்சரும் வந்து சேர்த்து வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 320. அடுத்த ப்ராடக்ட் இது வந்து ஆனியன் சாப்பர். இது ஸோ நம்ம ஆனியன் வந்து ஒரு 2-3 பீசஸா கட் பண்ணிட்டு நம்ம இதை உள்ள போட்டுட்டு இதுவும் சேம் லைக் புஷ் சாப்பர் மாதிரி தான். நம்ம வந்து ஜஸ்ட் இதை புஷ் பண்ணோம்னா கீழே இந்த பிளேட்ஸ் வந்து அதை நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 rupees. இது ஷேப்பா கட் பண்ணணுமா இல்ல நீளமா கட் பண்ணணும்? சின்ன சின்னதா ஒரே ஷேப்ல கட் பண்ணுவோம். ஒரே ஷேப்ல எல்லாமே இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லாமே நீளமா கட் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எலக்ட்ரிக் கிரைண்டர் இருக்கு. அது 2 வெரைட்டில இருக்கு. இது சின்னது பாத்தீங்கன்னா இதுல நம்ம பவுடர் ஐட்டம்ஸ் மட்டும் எல்லாமே போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிளகுலாம் கூட நம்ம இந்த அளவு போட்டா ஃபுல்லா நம்மளுக்கு வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். மிளகு, ஜீரகம், ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதுல கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க வெட் ஐட்டம்ஸும் எனக்கு சேர்த்து அரைக்கணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜார் வச்சு மசாலாலாம் நம்ம வீட்லயே அரைச்சிக்கலாம். மசாலா எல்லாமே வீட்லயே அரைச்சிக்கலாம். ஓகே. சோ அதுலயே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜார் வச்சு நம்ம வெட் ஐட்டம்ஸும் சேர்த்து அரைக்கிற மாதிரி வரும். சோ சேம் அதே கிரைண்டர் தான். நம்மளுக்கு வாட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். சோ இதுல வந்து நம்ம வெட் ஐட்டம்ஸும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதுல வெட் ஐட்டம்ஸும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கீழே ட்ரை ஐட்டம்ஸ் அரைக்கிறது, மேல வெட் ஐட்டம்ஸ் அரைக்கிறது. சூப்பர். சட்னி ஐட்டம்ஸ் எல்லாம் சட்னிலாம் எல்லாமே ஃபுல்லா இதுலயே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 rupees வரும். 450 வருது. இது நம்ம வெட் ஐட்டம்ஸோட சேர்த்து அரைக்கிறது வந்து இது வந்து 800 rupees வரும். இதே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா இது வந்து நம்ம மட்டன்ஸ் எல்லாம் சாப் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். 1800 watts வரும் அது. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 750 rupees வரும். நம்மளுக்கு மட்டன் எல்லாம் ஃபுல்லா கிரைண்ட் பண்ற அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் அது. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுதான் பட்டன். இது ஜஸ்ட் நம்ம புஷ் பண்ணோம்னா கீழே ஃபுல்லா கிரைண்ட் ஆகும். நம்ம ஷாப் வந்து சென்னையில ராமாபுரம் அரசமரம்க்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு நம்ம ஷாப்பு. ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து அரசமரம் ஜங்ஷன். இது ராமாபுரம்ல மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா 300 meters இருக்கும். அரசமரம்க்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, சென்னை ராமாபுரம். நீங்க டேரக்டாவும் வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம். இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணீங்கன்னா கேட்டலாக் வரும். நீங்க அது மட்டும் இல்லாம எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்க சென்ட் பண்ணி நம்ம கிட்ட இருந்தா என்கொயரி பண்ணிட்டு நீங்க வந்து